அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கடிகள், சோதனைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்கள்? முஸ்லிம் சமூகத்தின் பிற்பட்ட காலப்பகுதி சோதனைகள் நிறைந்த காலப்பகுதியாக இருக்கும். ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விதமான சோதனை வந்து கொண்டே இருக்கும். பின்னால் வருகின்ற சோதனை முன்னால் வருகின்ற சோதனையை சாதாரணமானதாக ஆக்கிவிடும் என்ற வார்த்தையின் மூலம் வருகின்ற ஒவ்வொரு சோதனையும் வலுத்து கொண்டே போகும், கடுமையாகிக் கொண்டே செல்லும் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சோதனைகள் வருகிற பொழுது ஒரு முஸ்லிம் என்ன நினைப்பான் தெரியுமா? ஹாதிஹி முஹ்லிகதி, இந்த சோதனையில் நாளும் அழிந்து போய் விடுவேன். ஒவ்வொரு சோதனையை பார்க்கிற பொழுதும் ஒரு முஸ்லிமுடைய மனநிலை அப்படித்தானாம் இருக்கும். இந்த சோதனை அழிவுதான், இந்த சோதனை அழிவுதான். இப்படியே பல சோதனைகளை கடத்தி கொண்டு போவான். இப்படி சோதனைகள் நிறைந்த காலத்திலே ஒரு முஃமின் தன்னை நரகத்திலிருந்தும் தூரமாக்கி சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்தார்கள். அதிலே ஒன்று என்ன? அவன் மரணிக்கின்ற பொழுது சோதனை வந்து தனக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன நிலை என்கிற நிலை வந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹுவை ஆழமாக நம்பியவனாகவும் மறுமையின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தவனாகவும் அவனுக்கு மௌத்து வரட்டும் என்றார்கள். இது முதலாவது, ஈமானை பலப்படுத்த வேண்டும். சோதனைகள் நிறைந்த காலம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானின் 1/3 பகுதியை கழித்திருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான இன்னொரு சோதனையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் வாழுகிற நாங்கள் அடைந்திருக்கிறோம். தலைக்கு மேலால் குண்டுகளும் ஆபத்தை விளைவிக்கின்ற குண்டுகள் மழை பொழிகின்றன, பறந்து செல்லுகின்றன. அது எங்களுடைய தலையில் விழுந்து விடுமோ, நாங்கள் வாழுகிற பகுதியில் விழுந்து விடுமோ, எங்களுடைய மாடி கட்டிடத்துக்கு மேலால் விழுந்து விடுமோ என்று அச்சப்படுகிற இந்த நிலையில் தவறியாவது ஒரு ஒரு ஆபத்தை விளைவிக்கின்ற ஒரு குண்டு, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாங்கள் வசிக்கிற இடத்தில் விழுந்தால் என்னுடைய உயிரும் போய்விடுமே, நானும் மரணத்தை சந்திக்கலாமே என்கிற ஒரு அச்ச உணர்வோடு வாழுகிற நிலை எங்களுக்கு வந்தால் எப்படி எங்களை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும்? அல்லாஹுவின் மீது ஆழமான நம்பிக்கையை வைக்க வேண்டும். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான், அவனுடைய உதவி எனக்கு இருக்கிறது, முஸ்லிம் சமூகத்துக்கு அவனுடைய உதவி இருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கையோடு இருப்பதோடு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நான் மரணித்து விட்டால் நான் மறுமை நாளையிலே மீண்டும் எழுப்பப்படுவேன். அந்த மறுமையில் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான். அந்த மறுமையில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு வாழ்வோமாக இருந்தால் எந்த வினாடி மரணம் வந்தாலும் நானும் நீங்களும் அஞ்சத் தேவையில்லை என்ற ஒரு பாடத்தை சொல்லித்தந்த, அதற்கான அடிப்படையை விதைத்த அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது சொன்னார்கள், சோதனைகள் நிறைந்த காலத்தில் இந்த சோதனையில் நானும் அழிந்து போகலாமே என்று நினைக்கக்கூடிய, அச்சப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவன் எப்படி வாழ வேண்டும்? வல்யத்தி இலன்னாஸ் அல்லதி யுஹிப்பு அன் யுக்தா இலை, தனக்கு என்னென்ன நலவுகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புகிறானோ அந்த நலவுகளையெல்லாம் அடுத்தவர்களுக்கு செய்கிற நிலையில் வாழ வேண்டும் என்றார்கள். அன்பாண்டவர்களே, எனக்கு என்னென்ன நலவுகள் நடக்க வேண்டும் என்று நான் வாழ்க்கையிலே ஆசைப்படுவேனோ, சமூகமாக வாழுகிற நேரம் அடுத்த மனிதர்களுக்கு, அடுத்த முஸ்லிம்களுக்கு அந்த நலவு நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ வேண்டும். சோதனை நிறைந்த காலம். சில நேரம் சந்தைகளிலே, சூப்பர் மார்க்கெட்டுகளிலே உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு நான் ஆசைப்படுவேன், எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. அதையே நான் அடுத்தவர்களுக்கு ஆசைப்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு உணவை கொடுக்க ஆசைப்பட வேண்டும்.
அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுபவன் எப்பொழுதும் இந்த சிந்தனையிலே வாழ வேண்டும். எனக்கு என்னென்ன நலவுகள் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேனோ அந்த நலவுகள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்வதுதான் மரணத்தை சோதனை நிறைந்த காலத்தில் எதிர்பார்த்து வாழுகிற மனிதன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையை காட்டி தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற முஸ்லிம் சோதனைகளும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் அதிகரித்து வருகிற இந்த காலகட்டத்திலே 2 மனநிலையை உருவாக்க வேண்டும். ஒன்று என்ன? அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை, என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான். இந்த சோதனையில் நான் மரணித்து அழிந்து போனாலும் என் ரப்பு மறுமையில் என்னை கைவிட மாட்டான் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு உலகத்திலே ஒரு வினாடி வாழ கிடைத்தாலும், ஒரு நிமிடம் வாழ கிடைத்தாலும், ஒரு மணித்தியாலம் வாழ கிடைத்தாலும், ஒரு வாரம் ஒரு மாதம் வாழ கிடைத்தாலும் அடுத்த மனிதர்களுக்கு, அடுத்த முஸ்லிம்களுக்கு நல்லது செய்து கொண்டும் தீயது செய்யாமலும் வாழ்ந்தால் இதுதான் சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக வாழுகிற மனிதனுக்கு அழகான வழிமுறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்தார்கள் என்ற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். شكرا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا.